அடியார்களே, 367வது பிரதோஷமாக மதனந்தபுரம் சுப்பையா தோட்டத்தில் உள்ள சிவனாலயத்திற்கு வந்து நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த அபிஷேகத்தை பார்த்து மனமகிழ்ந்தேன். அந்த நல்ல நேரத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார்களே, நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடந்தது. இப்பொழுது சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கின்றது. பாருங்கள். மஞ்சள் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. தாங்கள் இருக்கும் இடத்திலேயே சிவபெருமானுக்கு நடக்கின்ற அனைத்து அபிஷேகத்தை பார்த்து மனமகிழுங்கள். தாங்களுக்கு என்ன குறையோ அதை மனதால் வேண்டிக் கொள்ளுங்கள். விரைவில் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி நலமாக வாழ்வீர்கள். பிரதோஷத்தில் நாம் வேண்டுதல் செய்தால் விரைவில் அந்த குறைகள் நீங்கும் என்பது ஐதீகம். நமது அடியார்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அனைத்து குறைகளும் நீங்கி சிறப்பாக வாழ அடியானும் பிரார்த்தனை செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அடியார்களே, சிவபெருமானுக்கு தீப ஆராதனை நடக்கின்றது. அனைத்து அடியார்களும் பார்த்து மனமழுங்கள், சிவனருள் பெறுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.